Hey guys, welcome to Driving Tamizha. இன்னைக்கு RS 135 உடைய ரிவ்யூ பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டி சேலுக்கு இருக்கான். ஸோ நீங்கள் வேணுன்னா கூட அவைலபிள் அந்த டைமில் இருந்துச்சுன்னா கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இந்த வண்டியோட ரிவ்யூ பார்த்துட்டு வந்துடுவோம். ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ப்ரோ, உங்களுடைய நேம் ஃபஸ்ட்டு சொல்லிக்கோங்க. என் நேம் விவேக். நான் வந்து இங்கே சீர்காழியில் தனம் மோட்டார்ஸ்னு வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஓகே கைஸ், விவேக் நம்ம ஃப்ரெண்டு தான். ஸோ நம்மளுடைய ஃப்ரெண்டு வண்டி தான் இது. ஸோ வண்டியை பற்றி டீட்டெயில்ஸ் கேட்போம். இந்த வண்டியை பற்றி சொல்லுது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இது RX 135 இது. நம்மள்ட்ட இப்போ இது புதுசாக சேல்ஸ்க்கு வந்திருக்குது. இது 2001 மாடல் இது. இது பார்த்திங்கன்னா 3 ஓனர், இப்போ நம்ம 3ஆவது ஓனர் இது. ஓகே, இந்த வண்டி வந்துட்டு இப்போ எங்கே எடுத்தீங்க? இந்த வண்டி பார்த்திங்கன்னா நான் வந்து கடலூரில் ஒருத்தவங்கள்ட்ட வாங்கியிருந்தேன். நான் வாங்கி அதுக்கப்புறம் ஃபுல்லாக இந்த அலாய் வீல், ஹெட்லைட்டு, LED லைட்டு, டேங்க்லேருந்து எல்லாமே ஃபுல்லாக பெயிண்டிங்லேருந்து எல்லாமே நான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ டோட்டலாக ஃபுல்லாகவே எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இது பார்த்திங்கன்னா இப்போ நம்மகிட்ட இப்போ சேல்ஸ் தான் இருக்குது. ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் எங்கே வாங்கினீங்க? இது ஸ்பேர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சென்னையில் புதுப்பேட்டையில் வாங்கினேன் நான். பெயிண்டிங் பார்த்திங்கன்னா சென்னையில் தான் பெயிண்டிங் பண்ணியிருந்தேன் நான். கோட்டிங் எப்படி ஒரிஜினலாக? ஓகே, அவங்க எல்லாம் பக்காவாக பண்ணி தராங்க. சென்னையில் இருக்குது, அவங்க எல்லாமே சூப்பராக பண்ணி தராங்க. இப்போ ஸ்பேர் பார்ட்ஸ் மொத்தமாக எவ்வளோ செலவானுச்சு வாங்குறதுக்கு? இது ஸ்பேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஆனால் இந்த வண்டிக்கு ஸ்பேர்ஸ் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் ரொம்ப காஸ்ட்லி தான் இது. நான் இந்த வண்டி எடுத்த விட இது செலவு பண்ணது ரொம்ப ஹெவியாகவே ஆயிடுச்சு. பெயிண்டிங் பண்ணுறதுக்கே பார்த்திங்கன்னா இது ஒரு 10,000 கிட்ட ஆகிடுச்சு. ஆமாம், இது பெயிண்டிங்னா அதிகமாக கிடையாது, டேங்க்கு 2 ஷீல் தான். பின்னாடி பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு மர்காடு உங்களுக்கு வந்து அதுவும் பெயிண்டிங் உங்களுக்கு வரும். ரியரில் அந்த சைலன்சரில் க்ரோம் வரும் உங்களுக்கு. அது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு 10,000 ஆச்சு. அப்புறம் அலாய் வீல் உங்களுக்கு மற்ற வண்டியை விட இது உங்களுக்கு பார்த்தா தெரியும் உங்களுக்கு. மற்ற நார்மலாக ஸ்போக்ஸ் வீல் இருக்கும். நம்ம அலாய் வீல் இப்போ இதில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டிருக்கோம். இப்போ என்னென்னா, இப்போ RSன்ற பழைய வண்டி வந்துட்டு நிறைய பேர் மாடிஃபை பண்ணிக்கிறாங்க. பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் செலவு வராமல் கரெக்டாக இருக்குமா, ஓடுமா? ஏன்னா நிறைய பேருக்கு அவ்வளோ செலவு பண்ணிவிடுவாங்க, அதுக்கப்புறம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் கரெக்டாக இருக்குமா? இது இப்போ இந்த RX வண்டின்னு பார்த்தீங்கன்னா RX 135 RX எல்லா பிராண்டுமே சரி தான். மெயின்டெனன்ஸ் தான் ஃபஸ்ட்டு. மெயின்டெனன்ஸ் பண்ணாங்கன்னா வண்டி எல்லாமே பக்காவாக இருக்கும். ஃபஸ்ட்டு மெயின்டெனன்ஸ் தான். மெயின்டெனன்ஸ் பண்ணாலே ஓரளவு செலவு எதுவும் வராது. இப்போ 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் பொறுத்த வரைக்கும் மைலேஜ் இப்போ எவ்வளோ தருது RX 135? RX 135 100 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மைலேஜ் எதிர்பார்த்து நம்ம இந்த வண்டி எடுத்தோம்னா அது வேலைக்கு ஆகாது. வண்டி நல்லா இருக்கும், பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும். பிக்கப்லேருந்து இந்த பீட்டுக்காக தான் மோஸ்ட்லி வாங்குவாங்களே RX பார்த்தீங்கன்னா. அந்த பீட்லேருந்து எல்லாமே சூப்பராக இருக்கும். மைலேஜ் நார்மல் தான். மைலேஜ்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 35 to 40 கொடுக்கும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி RS கண்ட்ரோல் போட்டோம், அது ஒரு 40 சொன்னாங்க. இது 135 அப்படிங்கிறனால அதோட ஒரு 5. ஆமாம், சிசி உங்களுக்கு அதிகம், அதனால் உங்களுக்கு இது குறையும். இப்போ பிக்கப் வைஸ் வந்துட்டு RS கண்ட்ரோலுடைய எப்படி இருக்குது 135 சிசி கூட இல்லை? சிசி ஆமாம், இது பார்த்தீங்கன்னா இந்த புல்லிங் பவர் வந்து இது கொஞ்சம் ஜாஸ்தி உங்களுக்கு. அதனால் பிக்கப் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கு பீட்டும் ஓகே, பீட்டும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். நம்ம மெயின்டைன் பண்ணுறத வச்சு தான் இருக்குது. நம்ம பக்காவாக மெயின்டைன் பண்ணுறதுனா வண்டி சூப்பராக இருக்கும். மெயின்டைன் பண்ணலன்னா உங்களுக்கு அடிக்கடி ஃபால்ட் வரும். இது சின்னதாக ஃபால்ட் விட்டிங்கன்னா பின்னாடி கொஞ்சம் பெருசாக வேறு ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணிட்டுருக்கும். இப்போதைக்கு இது கரெக்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுட்டு இருந்தோம்னா பிரச்சனை கிடையாது. ஃபால்ட்டுன்னா எங்கேயும் போயிட்டு நம்ம ஸ்பேர் கிடைக்காது. ஸோ அதை வந்து நம்ம கரெக்டாக இது பண்ணி வச்சுக்கணும். அதை இப்போ RS 100க்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸு? RX 100க்கும் 135க்கும் பார்த்தீங்கன்னா சிசி தான். சிசி பர்ஃபார்மன்ஸும் இருக்குது உங்களுக்கு. இருக்குது, பர்ஃபார்மன்ஸும் இருக்குது. இருந்தாலும் அதுக்கு இப்போதைக்கு அது அந்த சிசி இது தான் உங்களுக்கு இது. ஆமாம். இப்போ பிக்கப் வைஸ் எப்படி இருக்குது? இல்லை, பிக்கப்லாம் ஓகே. RX 100 இது எல்லாமே ஒன்று தான். ஆமாம், எல்லாமே பிக்கப்லாம் பக்காவாக தான் இருக்கும் உங்களுக்கு. இப்போ பீட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா RS கண்ட்ரோல்னா பீட் தெரியும். ஆமாம், இதுக்கு டிஃப்ரென்ஸ். பீட்டு பார்த்தீங்கன்னா நார்மல் தான் உங்களுக்கு. RX 100 அளவுக்கு இல்லைனாலும் உங்களுக்கு ஆமாம் அந்த அளவுக்குலாம் நார்மலாக இருக்கும். அந்த அளவுக்கு உங்களுக்கு பீட்டு கொஞ்சம் இருக்காது தான். ஏன்னா இப்போ மேக்ஸிமம் RS கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க, 135 சொல்கிறது ரேர் தான். ஆமாம், இருந்தாலும் ரெண்டுமே சேம் தான். பீட்டிங் லெவலில் மட்டும் சேஞ்ச் ஆகுது. பீட்டில் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஆமாம், 100க்கும் 135க்கும் பீட்டில் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். மற்றபடி
வேறு இன்ஜினில் ஏதாச்சும் வேலை இருக்கா இல்லை எல்லாமே கரெக்டாக இருக்கும்? எல்லாமே டோட்டலாக எல்லாமே ஃபுல்லாக ஒர்க் பண்ணியாச்சு இப்போ தான். டோட்டலாக எல்லாமே இன்ஜின்லேருந்து எல்லாமே பண்ணியாச்சு. எஃப்சி கூட முடிஞ்சிடுச்சு நமக்கு. ஆமாம் 2019 முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். அப்போ நான் திரும்ப இப்போ ஒரு 5 இயர்ஸ்க்கு எடுத்து வச்சுருக்கேன். ஆமாம், நான் இப்போ ஒரு 1 இயராக இந்த வண்டி வச்சு தான் ஓட்டிகிட்டு இருந்தேன். இன்னும் 4 இயர்ஸ் பேலன்ஸ். இன்னும் 4 இயர்ஸ் இருக்குது. இன்னும் நான் போட்டு அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 4 இயர்ஸ் இருக்குது. புக்ஸ் எல்லாம் கரண்ட்டில் அப்படி எல்லாமே கரண்ட்டில் இருக்குது. ஆமாம், இன்சூரன்ஸ்லேருந்து எஃப்சிலேருந்து எல்லாமே கரண்ட்டில் இருக்குது. ஏன்னா இப்போ நிறைய பேர் ஸ்பேர் பார்ட்ஸ் இல்லாமல் லேட் ஆகிட்டு இருக்கும். ஏன்னா இப்போ ரெடிமேடாக இருக்கிற வண்டி பார்த்தா அவங்களுக்கு வந்துட்டு ஆர்எஸ் கண்ட்ரோல் லவர்ஸ்க்கு வந்துட்டு இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வீடியோ. அதுக்காக தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ப்ரோ, யாராச்சும் இந்த வண்டி வந்துட்டு வாங்க வந்தால் ஸோ உங்களை கான்டெக்ட் பண்ணலாம்ல? கண்டிப்பாக சொல்லலாம். ப்ரோ, இதில் வந்துட்டு டாப் ஸ்பீட் எவ்வளோ போயிருக்கீங்க? இதில் டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 110 வரைக்கும் போயிருக்கிறேன். ஆமாம், இது லாங் ட்ரைவும் போயிருக்கோம். லாங் ட்ரைவ் பார்த்தீங்கன்னா இது எல்லாருக்குமே செட் ஆகாது. ரொம்ப பாடியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு செட் ஆகாது. ஏன்னா அவங்களுக்கு இந்த வண்டி ரொம்ப சின்னதாக இருக்கும். அவங்களுக்கு அந்தளவு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்காது. லாங் ட்ரைவ் போனால் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இது. ஆனால் எல்லாேருக்கும் அது செட் ஆகாது. இப்போ பெயின்லாம் இப்போ நார்மலாக லீனாக உள்ளவங்க ஓட்டுறப்ப அந்த பெயின்லாம் இருக்குது, பேக் பெயின் லாங் போகிறப்ப? பேக் பெயின்ங்கிறது லாங் போனால் இந்த வண்டியில் கண்டிப்பாக கொஞ்சம் இருக்கும். ஆர்எக்ஸ் கண்ட்ரி இருந்துச்சு சொன்னாங்க. ஆமாம், ஆர்எக்ஸ் கண்ட்ரியில் லாங் போனோன்னா கண்டிப்பாக அந்த பெயின் இருக்கும், பேக் பெயின் வரும். இதில் மாடரேஷன் இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? இதில் நான் எவ்வளோ பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணிட்டேன். த்ராட்டலுக்கு ஒன்று பண்ணுவாங்களே இங்கேருந்து கேபிள் போகணுமா? அது வந்து கண்ட்ரோலுக்காக அது பண்ணுற மாதிரி எவ்வளோ? அது இப்போ இந்த நீங்கள் சொல்கிறது வந்து கண்ட்ரோலுக்காக கண்ட்ரோல் சொல்கிறீங்க. அது பண்ணலாம். அது பண்ணோம்னா இதோட பர்ஃபார்மன்ஸே இருக்காது. அதனால் நம்ம எடுக்கிறதே இந்த ஆர்எக்ஸ் வச்சிருக்கிறதே அதுக்கு தான். ஸோ நம்ம அதை பண்ணோம்னா வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது. சரி, என்ன சொல்ல வரேன்னா நல்லா இருக்காது. இப்போ நம்ம ஆக்சிலேட்டர் திருவுறோம்ல, ஸோ நம்ம வந்து த்ராட்டில் போட்டால் இந்த கண்ட்ரோலுக்கு வந்துடும். ஸோ அந்த டைம் வந்து பர்ஃபார்மன்ஸ் அடிவாங்க சொல்கிறாப்புல. ஏன்னா நிறைய பேர் இந்த மாடுலேஷன் பண்ணியிருந்தாங்க, ஆல்ட்ரேஷன் பண்ணி அந்த த்ராட்டலுக்காக. ஸோ அது வேணும். இந்த வண்டி எடுக்கிறதே சவுண்டு தானே, வேறு என்ன மைலேஜ்லாம் பார்த்தோன்னா வேலைக்கு ஆகாது. சவுண்டு தான், சவுண்டுக்காக தான் எடுக்கிறது. அதை பண்ணோம்னா நமக்கு அந்த பிக்கப் இருக்காது, இந்த சடன் பிக்கப், அந்த புல்லிங் பவர் இருக்காது. இப்போ நிறைய பேரோட கேள்வி என்ன இருக்குது அப்படின்னா, நான் ஆர்எஸ் கண்ட்ரு வண்டி எடுக்க போகிறேன், பட் ஆனால் என்கிட்ட வண்டி கிடையாது, நான் இதை வந்துட்டு எடுத்து நான் ப்ரொஃபஷனலாக யூஸ் பண்ணிக்கலாமா? ஏன்னா சில பேர் வந்துட்டு ஒரு கலெக்ஷனுக்காக வாங்குவாங்க. ஆல்ரெடி இன்னொரு பைக் இருக்கும் அவங்கள்ட்ட, எபிசோட சம்திங் இருக்கும், இருந்தாலும் ஒரு கலெக்ஷனை வாங்கி வச்சிருப்பாங்க. இதே நான் வண்டியை எடுத்து ஓட்டலாமா அப்படி கேட்குறாங்க. ப்ரொஃபஷனலாக கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் கண்டிப்பாக ஓட்டலாம். நிறைய பேர் வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஏஜ்டி பீப்புள் எவ்வளோ பேர் வந்து அந்த காலத்துலாம் அவங்க ஓட்டின வண்டியெலாம் இன்னும் கொடுக்காமலே வச்சுட்டு ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த RX 100 லவர்ஸ், அவங்க அந்த வண்டி பிடிக்குன்னா அந்த வண்டியை தவிர வேறு எதுவும் எடுக்க மாட்டாங்க. எவ்வளோ பேர் ரொம்ப வயசானவங்களும் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஊர்லேயே. இப்போ வந்து ஆர்எஸ் கண்ட்ர RS 135 வச்சுருக்கோம். திடீர்னு வந்துட்டு சர்வீஸ் பண்ணணும். இப்போ நாங்கள் சீர்காழியில் இருக்கோம், சிதம்பரத்தில் இருக்கோம். இந்த நியர்பையில் உள்ளவங்க என்ன பண்ணுறோம்? சர்வீசஸ் டக்குன்னு பண்ண முடியுமா இங்கே உள்ள லோக்கல் ஷாப்ஸில்? நம்ம இங்கே அதான் இந்த ஸ்பேர் கிடைக்கிறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம். இருந்தாலும் நம்மள்ட்ட சொன்னாங்கன்னா நம்ம வெளியிலேருந்து வேணால் அரேஞ்ச் பண்ணி தரலாம் ஸ்பேர்ஸு. அது போல் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். RXக்கு என்ன ஸ்பேர் வேணாலும் சொல்லுங்கள், எனக்கு ஒரு 1 வீக் டைம் கொடுத்தாங்கன்னா நான் வாங்கி கொடுத்துருவேன். 1 வீக் போதுங்களா? 1 வீக்கில் நான் வாங்கி கொடுக்குறேன். அது வந்து நியூ ஸ்பேரோ இல்லை ஓல்டு ஸ்பேர்ஸோ சென்னையிலேருந்து நான் கண்டக்ட் பண்ணி அங்கே டீல் வச்சுருக்கேன். அவங்க மூலிமா நான் வாங்கி கொடுக்குறேன். அங்கேருந்து உங்கள் யாருக்காவது தெரிஞ்ச வேணாலும் சொல்லுங்கள், நான் பண்ணி கொடுக்கலாம். அதான் ஓகே கேஸ். இதில் நம்ம எல்லா விஷயங்களும் பார்த்தோம். ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பிக்கப் வைஸ் சரி, RS கண்ட்ரு அடிச்சிக்கவே முடியாது, RS 135 அடிச்சிக்க முடியாது. ஸோ அது வந்துட்டு மாற்ற முடியாது. கற்ற எவ்வளோ பைக் வந்தாலும் இந்த RS கண்ட்ரு RS 135 இதுக்கு அந்த மவுஸு குறையவே இல்லை. அதோட பீட் தான் காரணம். ப்ளஸ் வந்துட்டு பிக்கப் இது வயசு வந்துட்டு இது வரைக்கும் பார்த்ததில்லை எந்த வண்டியும், அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஓகே கைஸ், த்ராட்டல் அதாவது நம்ம எக்ஸாஸ்ட் சவுண்டு பார்ப்போம். ஓகே கைஸ், இந்த வீடியோஸ் உங்களுக்கு போதுமான டிப்ஸ் கொடுத்துன்னு நினைக்கிறோம். இந்த பைக் வேணுன்னா கூட நீங்கள் வந்துட்டு கான்டாக்ட் பண்ணுங்கள். அந்த டைமில் அவைலபிளாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த பை பண்ணிக்கலாம். நேரில் பார்த்து ஓட்டி பார்த்துட்டு வாங்கி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா. ப்ளஸ் வந்துட்டு நம்ம ஃப்ரெண்டு தான் விவேக், இவங்க வந்து தன மோட்டார்ஸ் அப்படின்னு வந்துட்டு சீரியல் வச்சுருக்காங்க. ஃபைனான்ஸ் பைக்கு, ஸோ ஃபைனான்ஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா ஃபைனான்ஸ் வேறு இந்த வண்டி இல்லாமல் வேறு ஏதாச்சும் வேணுன்னா கூட இவங்களை கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே விவேக்? ஓகே, என்ன வண்டி வேணாலும் சொல்லுங்கள், நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். நம்ம ஃபினான்ஸும் நம்மளே பண்ணி கொடுக்குறோம். அதனால் ரொம்பவும் இதாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெளில எங்கேயும் போயிட்டு அலைன்னு தேவையில்ல, நம்மளே வந்தாங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸில் நம்ம வண்டி டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம். இப்போ
இப்போ வந்து நாகை மாவட்டம் ஸோ மயிலாடுதுறை அது பண்ணியிருக்கீங்களா? இப்போ அதர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்தால் சென்னையிலேருந்து வந்தால் பண்ணி கொடுப்பீங்களா? எப்படி ஃபினான்ஸ் நம்மள்ட்ட வந்து எங்கேருந்து இருந்தாலும் நம்ம பண்ணி கொடுப்போம். ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் அங்கே எங்கே ஆஃபீஸ் இருக்குன்னு தெரிஞ்சு அவங்க மூலியமாக கூட நம்ம டைப் வச்சுருக்கோம். பண்ணி கொடுக்கலாம், அது எங்கே வேணாலும் பண்ணி கொடுக்கலாம். ஓகே சார், அதுக்கு டிஸ்ட்ரிக் மாறுறப்ப சில பேர் டவுட் இருக்கும், நாங்கள் அங்கேருந்து வரோம் ஃபினான்ஸ் பண்ணுவாங்களா? ஸோ அதுக்காக தான் கேட்டேன். இது கிளாரிஃபை கிடச்சிருக்கும். உங்களுக்கு வேணும்னா கான்டெக்ட் பண்ணிவோம். நெக்ஸ்ட் அப்டேட்டில் இதே போல் இன்னும் பைக் அண்ட் கார், ஜேசிபி எக்ஸெட்ரா இதே போல் டிரைவிங் பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட டிரைவிங் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவோம். நெக்ஸ்ட் அப்டேட்ஸில் பார்ப்போம். பை.